Hi, hello cinema lovers. Welcome back to Trending Woods. சினிமாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. சினிமா ஜென்ரேஷன்ஸும் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே போகுது. தளபதி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிவிட்டு அரசியலுக்கு போகிறாரு. அவரோட ப்ளேஸ்க்கு இப்போ அடுத்து யார் வரப்போறாங்கன்னு ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் சான்ஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே. இந்த டைமில் யார் பீக் ஆகிறாங்களோ அவங்க நல்லா வந்துடலாம் சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் சினிமாவை பார்த்திங்கன்னா நல்லா படம் எப்போயாச்சும் ரிலீஸ் ஆகும். பட் இப்போலாம் அப்பப்போ ரிலீஸ் ஆகுது. மாதத்துக்கு எப்படியாவது ரிலீஸ் ஆகிடுது கண்டிப்பாக. டேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா ஸ்டாக் வச்சுருக்காங்க போல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா லைனப்ஸ் அப்படியே இருந்துகிட்டே போகுது. 2-3 வருஷத்துக்கு அப்படியே லைனப்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்படியே எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 1-2 படம் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தது. 2 வருஷத்துக்கு ஒரு 3-4 படம் அது மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆக்டரே அடுத்து போயிட்டே இருக்குது. படம் முடிச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அடுத்து திருப்பி இன்னொரு ஷூட்டிங், அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஓகே பண்ணணும், இன்னொரு ஷூட்டிங், அது மாதிரி போயிட்டுருக்கு டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் 2000s இந்த சினிமாவும் இப்போ இருக்கிற சினிமா வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் சினிமாவுக்கு ஒரு பிளாஸ்டிங் இயர்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த 2024 மட்டுமே ஏகப்பட்ட படம் ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. அதுவும் இருக்கிற எல்லாமே டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ் தான். அண்ட் இதுக்கு முன்னாடின்னு பார்த்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சதே கிடையாது. நிறைய படம் ரிலீஸ் ஆகும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விஷயம். பட் அந்த 1 இயரில் ரிலீஸ் ஆக எல்லாமே டாப் மோஸ்ட் ஆக்டர்ஸ்லங்கிறப்போ இந்த இயர் ரொம்ப பிளாஸ்டிங்கான ஒரு இயர்னு தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில படம் ரிலீஸ் ஆகாமல் போஸ்ட்போன் ஆகிக்கிட்டே போகுது. பட் அது மாதிரி படத்துக்கு தான் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும். அண்ட் எத்தனை டேரக்டர்ஸ் கம்பேக் கொடுக்க போகிறாங்க, எத்தனை ஹிட் மூவிஸ் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு பட்டியலாக ரெடியாக இருக்கும் போல் இந்த இயர் முடிகிறப்போ. விடாமுயற்சி டைட்டில் விட்டாங்க, அது என்ன நடக்குதுன்ற ப்ராசஸே தெரில. இதுதான் 1 இயர் ஆக போகுது டைட்டில் அனௌன்ஸ் ஆகி. இந்த சம்மரில் பண்ணோம். அதை விட்டால் தீபாவளி தான். அதை விட்டால் பெரிய ஃபெஸ்டிவல் எதுவும் இல்லை. அதையும் விட்டு அடுத்த வருஷம் பொங்கல் தான். இது மாதிரி டைமில் இவங்க எது மாதிரி ரிலீஸ் பண்ண பிளானில் இருக்காங்கன்னு தெரில. அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சினிமா அப்டேட்டில் பார்க்கலாம். அது மாதிரி அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன், பப்ளிக் ரிவ்யூஸ் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.